பெண்களுக்காக சுய குழுவை கொண்டு வந்தார். தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில் இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல, தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. நான் சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தவன். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன், மறந்துவிடக்கூடாது. கேட்பாங்க, ஏன்னா கழித்து விட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னா தப்பா போயிடும். அதுக்கு என்ன பிரஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும், எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே தாய் சொன்னார். ஏன் எதை சொல்கிறேன் சொன்னால் பல்வேறு பணிகளை நாம் அவரோடு என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் 2 துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன், கட்சியில் குழு விரைப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர். அதுவே அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார், எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எமையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். யாருக்கு கேசட் கொண்டு வருகிறீங்களா, ரெக்கார்ட் கொண்டு வருகிறீங்களா? இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க. தொண்டரோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். நான் என்னைக்குமே தலைவன் சொன்னதில்லை, தொண்டன் சொல்லிட்டு இருக்கிற. அப்பவே புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு வழியில் கொண்டு உள்ளான்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு வேலை கேர்ஃபுல்லா சொல்றீங்க. இன்னைக்கு மட்டும் அப்படி ஏதாவது பேசினா அடுத்த நாள் நம்ம கண்டுக்க போவதில்லை. ஆகவேதான் இதெல்லாம் சொன்னேன். இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க, அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் அவர் கையசைவில் புரிந்து கொள்வோம். நான் 89 இருந்து 84 இருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறது. பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது. வீட்டு வரி உயர்வுகள், குடிநீர் வரி உயர்வுகள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்கிறார்கள், தலைவர் அம்மா இருக்கின்ற போதே 37 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டிலே தான். இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 1500 கொடுக்கணும், நமக்கு ஓட்டு போட விட்டாங்க. 1000 கொடுக்கணும் போட்டாங்க. இதான் நடந்து போச்சு. 6 சிலிண்டர் கொடுக்கணும் சொன்னா போட்டுட்டாங்க, நம்ம நம்பணும். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன். நல்லாட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.